நம்ம சொசைட்டில அடிமட்டத்துல இருக்கிற 20% பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் ஏழைங்க. அதே மாதிரி மேல இருக்கிற 20% பேர் பணக்காரங்க. நடுவுல இருக்கிறவங்க நடுத்தர வர்க்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா ஏன் சில பேர் ஏழையாவே இருக்காங்க, ஏன் சில பேர் பணக்காரங்களா இருக்காங்கன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோல ஏழ்மை எப்படி உருவாகுது, ஏன் சில பேரால அதிலிருந்து வெளியே வரவே முடியலங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். இது சாதாரண விதிமுறைகள் இல்ல, இது ஏழ்மையோட 15 ரகசிய விதிகள். இப்போ நீங்க இத பாக்குறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். பொறுங்க, நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்தா ஏழ்மையோட வலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. உங்க எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்பீங்க. இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல, உங்க மனநிலைய பத்தியும் உங்களோட நம்பிக்கைய பத்தியும் கூட. சரி, வாங்க போலாம். இந்த ரகசிய விதிகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இது சாதாரண பாடம் இல்ல, இது மந்திரம் மாதிரி. ஒவ்வொரு விதியையும் கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை மாறலாம். ரெடியா? 1. ஏழ்மை 50% சூழ்நிலை. 50% அந்த சூழ்நிலையை மாத்த முடியாதுன்னு ஏத்துக்கிறது. பாருங்க, நிறைய பேரு நான் ஏழையா தான் இருக்கணும், இது என் தலைவிதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுறதுக்கு விதிதான் காரணம்னு நம்புறவங்க. அதை மாத்த எதுவும் பண்ண மாட்டாங்க. என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு அப்படியே ஏத்துக்குவாங்க. ஒருவேளை அவங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி தோத்து போயிருக்கலாம், இல்லனா சூழ்நிலை அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்திருக்கலாம். அதனால அவங்க வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப அடியில இருந்தா மேல போறதுக்கு மட்டும்தான் வழி இருக்கு. புரிஞ்சுதா? உங்க சூழ்நிலையை மாத்துங்க. முதல்ல உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மாத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. கொஞ்ச நாள்ல நீங்களே பார்ப்பீங்க, நீங்க மாறும்போது வாழ்க்கை தானா மாறும். 2. காசு இல்லாம இருக்கிறது வேற, ஏழையா இருக்கிறது வேற. இது ரெண்டும் வேற வேற நிலை. நீங்க வாழ்க்கையில நிறைய தடவை காசு இல்லாம இருக்கலாம், ஆனா ஏழையா இருக்கிறது பணத்தை விட ரொம்ப ஆழமானது. ஏழ்மையில இருக்கிறவங்க நம்பிக்கையை இழந்துருவாங்க. அவங்க எதிர்காலத்தை அவங்களே எழுத முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. முன்னேறி போறதுக்கான மன தைரியம் இருக்காது. ஒருத்தர் காசு இல்லாம போறதுல இருந்து நிறைய தடவை தப்பிக்கலாம், ஆனா ஏழையா இருந்து அதை ஏத்துக்கிட்டா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. துரதிர்ஷ்டவசமா நிறைய பேரு இந்த 2 நிலைக்கும் வித்தியாசம் தெரியாமலே வளர்ந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்கள ஏழைன்னு நம்ப வச்சுடுறாங்க, ஆனா உண்மையில அவங்க காசு இல்லாம மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு பணம்னா பேராசை, பணம் இல்லைன்னா ஏதோ பெருமைன்னு தப்பா நினைக்கிறாங்க. ஏழ்மையில பெருமை ஒண்ணும் இல்ல, சரியா? நீங்க ஏழையா இருந்தா உங்களையும் பார்த்துக்க முடியாது, நீங்க விரும்புறவங்களையும் பார்த்துக்க முடியாது. 3. படிச்சவங்க படிக்காதவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. காலமா எல்லா உயிரினங்கள்லையும் ஒரு படிநிலை இருக்கு. பலமான சிங்கம் கூட்டத்துல இருக்கிற எல்லா பெண் சிங்கத்தோடும் சேரும். ரொம்ப புத்திசாலியான சிம்பன்சி குரங்கு அதோட கூட்டத்தையே வழிநடத்தும். மனுஷங்க விஷயத்துல பலமான இராணுவம் பலவீனமானவங்க கிட்ட இருந்து வேண்டியதை எடுத்துக்கும். காலம் போச்சு, கத்தியும் கேடயமும் போய் பேனாவும் புத்தகமும் வந்துச்சு. இன்னைக்கு இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் முக்கியம். ஏழைங்க ஏழையா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏழ்மையிலிருந்து தப்பிக்க தகுதி இல்லைன்னு இல்ல, அவங்களுக்கு படிக்கவோ இல்லைன்னா அதுக்கான கருவிகளோ இல்ல. ஒரு சமூகத்தை ஒரு பொதுவான நோக்கத்துக்காக ஒன்னு சேர்க்கிறதுக்கான புரிதலும் அமைப்பும் அவங்க கிட்ட இல்ல. இன்னைக்கு அறிவை பயன்படுத்தி மத்தவங்களை ஜெயிக்கிறது தான் அதிகாரத்தோட படிநிலையை தீர்மானிக்குது. ஏன்னா நம்ம சமூகம் இப்படித்தான் இருக்கு. உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க யாருன்னு பாருங்க, அவங்க ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் இல்ல, அவங்க படிச்சவங்க. அவங்க தான் மத்தவங்க எல்லாருக்கும் வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. வாய்ப்புகளை உருவாக்குறவங்கள தான் வாழ்க்கை பாராட்டும். நீங்களும் வாய்ப்புகளை உருவாக்குங்க. 4. ஏழை அப்பா அம்மாக்களால அவங்க குழந்தைகளுக்கு எப்படி பணக்காரங்களா இருக்கிறதுன்னு கத்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்களே பண்ணிருப்பாங்களே. இருந்தாலும் அப்பா அம்மா அவங்க குழந்தைகளுக்கு அவங்க மதிப்புன்னு நினைக்கிற விஷயங்களை கத்து கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, அந்த பாடங்கள் அடிமட்டத்துல எப்படி உயிரோடு இருக்கிறதுங்கிறத பத்தி மட்டும்தான் இருக்கும். இதுதான் தலைமுறையா ஏழ்மைக்கு காரணம். ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறை நாசமாக்கும்போது இது நடக்கும். ஒழுங்கா வளர்க்காம போறதுனாலேயோ இல்லைன்னா தப்பான வழிகாட்டுதலாலேயோ சில நேரங்கள்ல வெறுமனே கர்வத்தாலேயோ இது நடக்கும். 5. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க ஏழ்மையில தான் இருக்காங்க. இது நடுத்தர வர்க்கத்திலையும் மேல்தட்டிலையும் இருக்கிறவங்க ஏழைகளை பத்தி தப்பா நினைக்கிற ஒரு விஷயம். சில பேர் ஏழ்மையிலிருந்து தப்பிக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா போதும்னு நம்புறாங்க. ஆனா அதை விட பொய்யான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆனா ஏழ்மையிலிருந்து தப்பிக்க அதுக்கு மேல நிறைய வேணும். பாருங்க, செல்வம் இல்லைன்னா ஏழ்மை. இது நீங்க உங்ககிட்ட இருக்கிற கருவிகளை எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்தது. பிரச்சனை என்னன்னா, ஏழ்மையிலிருந்து தப்பிக்க தேவையான கருவிகள் சரியா கிடைக்கலன்னா பிரச்சனை தான்.
கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலே பணக்காரங்களா ஆக முடியும்னா உலகத்திலேயே பணக்காரங்க ஐபோன் தயாரிக்கிற கோபால்ட் சுரங்கத்துல வேலை செய்யற குழந்தைங்க தான் பணக்காரங்களா இருக்கணும். 6. ஏழ்மைக்கு துணை வேணும். எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான விதி இருக்குன்னா அது ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஒன்னா சேருவாங்கங்கிறது தான். ஏன்னா அவங்க ஒரே கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாங்க. பொதுவான எதிரிகள் இல்லைன்னா பொதுவான கஷ்டங்கள் மக்களை ஒன்று சேர்க்கும். இது நல்லா இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், கஷ்டப்படுறவங்களுக்கும் பொருந்தும். பணக்காரங்க இன்னும் எப்படி பணக்காரங்களாவதுன்னு கண்டுபிடிக்க ஒன்று சேருவாங்க. ஏழைங்க தங்களை விட ஏழையா இருக்கிறவங்கள கீழ்த்தரமா பார்க்க ஒன்று சேருவாங்க. 7. அதிர்ஷ்டமும் ஏழ்மையும் ஒன்னா போகும். இது ஒரு பெரிய விஷயம். நிறைய ஏழைங்க ஏழ்மையிலிருந்து வெளியே வர்றது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தான் காரணம்னு நம்புறாங்க. அவங்க இப்ப இருக்கிற இடத்துக்கு வந்தது அதிர்ஷ்டம் இல்லாம போனதால இருக்கலாம், இல்லைன்னா அதிர்ஷ்டம் காரணமா கூட இருக்கலாம். ஆனா அதிலிருந்து வெளியே வர்றது வேற வழி. ஏழைங்க பணக்காரங்களா ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஏழையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்ல. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஏழைங்க ஒரேடியா ஒரு சமூக வகுப்பை தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பணக்காரங்களா ஆக முடியலன்னா முயற்சி பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்க லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கோ இல்லைன்னா சொத்துக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கோ காரணம். அவங்க எல்லாருமே 0ல இருந்து 100க்கு ரொம்ப சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு சரி பண்ண முடிகிற விஷயங்களை ஒவ்வொன்றா சரி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இன்னும் நல்லா போறத நீங்களே பார்ப்பீங்க. பொறுமையா இருங்க, முயற்சி பண்ணுங்க. 8. பணம் மரத்துல காய்க்காதுன்னு சொல்றவங்க ஒரு செடி கூட நடமாட்டாங்க. ஒருத்தர் விதை போட்டு மரம் வளர்த்து கவனிச்சாதான் பழம் கிடைக்கும். பழத்துக்கு மதிப்பு இருக்கு. இது நிஜத்துக்கும் சரி, உருவகத்துக்கும் சரி. உங்களுக்கு பழம் வேணும்னா இல்லைன்னா பணம் வேணும்னா நீங்க மரத்தை நட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நினைக்கிறவங்க அதை இலவச பணம்னு நினைக்கிறாங்க. ஆனா சரியான விதையை கண்டுபிடிக்கிறது, பூமியை தோண்டி போடுறது, நல்ல மண்ணால மூடுறது, தினமும் தண்ணி ஊத்துறது, பூச்சி புழு இல்லைன்னா வெளியிலிருந்து எதுவும் பாதிக்காம பாத்துக்கிறது, ஒரு மரம் பழம் கொடுக்கற அளவுக்கு பலமா இருக்கிற வரைக்கும் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உழைப்பு, நேரம், கவனம் எல்லாம் வேணும். நீங்க விதை போடாம பழம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். நீங்க ஏழ்மையில இருந்து தப்பிச்சு இருந்தா இல்லைன்னா அடுத்த 2 வருஷத்துல தப்பிக்க பிளான் பண்ணி இருந்தா தப்பித்தேன்னு காமெண்ட்ல எழுதுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி.